நீட் எழுதாம பாஸ் பண்ணுவோம்லாம் முட்டாளா? எலிசபெத் மகாராணிக்கு பிரசவம் பார்த்தது யார் தெரியுமா? டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார். அவர் தான் சென்னையிலே மெடிக்கல் அவர் எழுதின புத்தகத்துக்கு இன்னொரு மாற்று புக்கே வரல. அவர் நீட் எழுதிட்டு போனாரா? தமிழ்நாட்டில் இருந்து போய் ஒரு அரசுக்கே பிரசவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் தமிழ்நாட்டு டாக்டர்னா நீட் எழுதிட்டு போனாரா? எம்ஜிஆருக்கு கைகால் வராம போன நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ஜன் பி ராமூர்த்தி இருந்தார் சென்னையில். அவர் கலைஞருக்கு வேண்டியவர். அதே நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா கலைஞரோட எமர்ஜென்சி நான் இருந்தவன். இங்க சொல்லாம வேற எங்க சொல்றது? இந்த அசிங்கத்தை, நன்றி கட்டத்தனத்தை எல்லாம். கலைஞர் முதலமைச்சரா 7 வருஷமா இருந்துட்டு ஆட்சி விட்டு இறங்கினவுடன் ஒரு நாள் திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வந்து விடுகிறது. பக்கத்து தெருவில், கோபாலபுரத்தில் ஒரு பக்கத்து தெருவில் கலைஞரால் ஒரு டீன் நியமிக்கப்பட்டார். அவர் நம்மள ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அவரை கூப்பிட்டா, நான் கவர்மெண்ட் டீனுங்க, கலைஞருக்கு வந்து பார்க்க முடியாது. ஒரு டாக்டரா இருக்கிறவன் யாரு நோயாளியா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் பார்க்க வேண்டியது டாக்டருடைய கடமை. ஆனால் அந்த டாக்டர் தன்னை யார் அந்த நாற்காலியை உட்கார வைத்தாரோ அவர் அழைத்த போது வர முடியாது என்று மறுத்தார். உடனடியாக தலைவருடைய அக்கா மாறனுடைய தாயார் வீராமூர்த்திக்கு போன் பண்ண உடனே ராத்திரி 11 மணிக்கு வந்து வைத்தியம் பார்த்தவர் தான் பி ராமமூர்த்தி என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்கிறேன். அவர் கலைஞருக்கு வேண்டியவர் என்கிற காரணத்தினால் எம்ஜிஆருக்கு அந்த நோய் வந்த போது அவரை யாரும் கன்சல்ட் பண்ணல. ஜப்பானில் இருக்கிற கானு என்கிற ஒரு டாக்டரை அழைத்து வந்தார்கள். அவர் விமான நிலையத்திலிருந்து நேரம் அப்போலோக்கு போனார். போன உடனே எம்ஜிஆரை பார்த்துட்டு, டிட் யூ கன்சல்ட் மிஸ்டர் ராமமூர்த்தி? ராமமூர்த்தியை கன்சல்ட் பண்ணீங்களான்னு முதல்ல அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னு வெளிநாட்டிலிருந்து வந்து கேட்டான். அவர் நீட் எழுதிட்டு போனாரா? இப்படி பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். ஆனால் நீட் என்பது இங்கே எழிலும் சுட்டி காட்டியதை போல ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக 30 லட்சம் கோடி இந்த தேர்தல் முடிவு வச்சே மோசடி பண்ணி மாட்டிட்டாங்க. ஆக ஒரு நல்ல காலம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு கூட பூச்சி பேசுகிற போது ஒரு நடிகரை சொன்னார், நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாராயிருந்தாலும் இந்த இயக்கத்தோடு தான் வந்து இணைந்து போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். காரணம் நாங்கள் சொல்றது நியாயம்.